ஹாய் காய்ஸ், நீண்ட நாட்களாக மூட்டு வலியுடன் கஷ்டப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஒரு ஈஸியான ரெமெடி வீட்டில் இருந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் இலை, மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு. அதுக்கு தேவையான அளவு தண்ணீர். அதற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். அலசி வைத்திருக்கும் முடக்கத்தான் இலையை அதில் சேர்க்கவும். தேவையான அளவு மிளகுவை சேர்க்கவும். சீரகத்தை சேர்க்கலாம். அடுத்தது வெந்தயம். முடக்கத்தான் இலை மிகவும் ஹீட் என்பதால் வெந்தயத்தை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக சேர்த்துக்கொள்ளலாம். பூண்டு அப்படி போடுவதை விட நசுக்கி போடுவதால் அதில் உள்ள சாறுகள் நன்றாக இறங்கும். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நறுக்கிய பூண்டை இதோடு சேர்த்து கொள்ளலாம். கறிவேப்பிலை, இது ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கும். கறிவேப்பிலை சாப்பிட விரும்பாதவர்கள் இப்படியும் சூப்பு வைத்து குடிக்கலாம். இதை அப்படியே பாயில் பண்ண விடலாம். இன்றைய காலகட்டத்தில் பெரியவர் முதல் சிறியவர் வரை மூட்டு வலியால் கஷ்டப்படுகிறார்கள். ஸோ இதை குடிச்சிட்டு ஒரு 10 days குடிச்சிட்டே வந்தால் தான் அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ இது சூப்பு பதத்துக்கு வந்துச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இது வடிகட்டியால் நன்றாக வடிகட்டிட்டு இப்போ நமக்கு தேவையான சூப்பு பதத்துக்கு வந்துவிட்டது. தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம். நாட்டு சர்க்கரையை சேர்ப்பதால் முடக்கத்தான் இலை கசப்புத்தன்மை தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி குடிச்சிட்டே வர சொல்ல உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெட்டராக ஃபீல் ஆகும். இந்த ரெமெடியை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் ஜாயின்ட் பெயினால் யாரும் கஷ்டப்பட மாட்டீர்கள். தேங்க்யூ. மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த சூப்பு இது. இது காலை உணவு உண்பதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் மிகவும் நல்லது. சாப்பிடுவதற்கு முன் இது குடிப்பதால் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும்.